அதே போல் இன்றைக்கு இந்தியாவிலேயே பென்ஷன் இல்லாத மாநிலம் 2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள் என்று தமிழ்நாட்டில் பென்ஷன் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இது இந்தியா பூரா ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பென்ஷன் பிரச்சனையிலே அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதே போல் வாரிசு பணியாளர்கள் 5000 பேருக்கு மேலே வாரிசு வேலைக்கு காத்திருந்தும் கூட வாரிசு பணி என்பது வழங்கப்படவில்லை. தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைத்து சங்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தோம். இன்னும் 1-2 சங்கங்கள் வர உள்ளனர். கிட்டத்தட்ட எல்லா சங்கங்களும் ஒன்றிணைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முழுமையான எங்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை அளிக்கப் போகின்றோம். தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர் போராட்டங்களும் நடத்த இருக்கிறோம். முதல் கட்டமாக இப்போ LPF உட்பட எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் கொடுத்துட்டு அடுத்து 3வது வாரத்தில் இதற்கான போராட்ட நடவடிக்கைகளுக்கு போவோம் என்பதுதான். அதான் 20 மாத காலமாக பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் என்பது வழங்கவில்லை. அநேகமாக இந்த பிரச்சனைகள் தீராத நிலையில் அடுத்த 3வது வாரத்திலிருந்து போராட்ட நடவடிக்கைகளுக்கு போவது என்பது இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். இன்னும் சில சங்கங்கள் வர வேண்டி இருக்குது. அதனால் தேதி கூட்டத்தில் இறுதிப்படுத்தப்படும். அதனால் நிச்சயமாக முதல்ல அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு போவது, அதுக்கிட்ட போராட்டத்துக்கு போவது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு CITU, AITUC, HMS, MLF, பாட்டாளி தொழிற்சங்கம், TTSF எல்லா சங்கம் வந்துருச்சுல, எல்லா சங்கங்களும் வந்திருக்குது. INTUC உட்பட LPF உட்பட அவர்கள் வருவார்கள். மழை காரணமாக கொஞ்சம் தாமதமாவதாக சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எல்லா சங்கங்களும் மேஜர் சங்கங்கள் பங்கெடுக்கும். இல்லை, முதல் கட்டமாக நம்ம உடனடியாக வேலை நிறுத்தம் போன்ற போராட்டம் அல்ல. முதல்ல அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். அரசாங்கத்தை வலியுறுத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் அது படிப்படியாகத்தான் போக முடியும். ஆனால் பிரச்சனை பெருசாக இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் தமிழக மக்களுடைய பயண வசதி பெருமளவுக்கு பாதிக்கப்படும். உங்களுக்கே தெரியும், இப்போ 30 ரூபாய்க்கு நாங்கள் ஓட்டுறோம். ஒரு கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் தான் வருமானம் வரும். முழு டிக்கெட் ஏறினா கூட ப்ரைவேட்டு 50 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னு சொல்லி வாடகைக்கு எடுக்கிறாங்க. இந்த போக்குவரத்து கழகம் இல்லாவிட்டால் 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் உயரும். அதே போல் போக்குவரத்து கழகம் இல்லாவிட்டால் இன்றைக்கு அதாவது மொத்தம் 17,662 கிராமங்களில் 17,300 கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி போக்குவரத்து கழகங்களால் செய்யப்பட்டிருக்குது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிராமத்துக்கு பஸ் ஓட்டுறது கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மலைப்பிரதேசத்தில், இமாச்சல பிரதேசம் ஒரு மாநிலம் முழுமையாக மலையில் இருக்குது. அங்கு ஓட்டுவதை விட நாம் நீலகிரி மாவட்டத்தில் கொடைக்கானலுக்கு அதிக பேருந்துகளை ஓட்டிக்கிறோம். இந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்ததுனால தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் கல்வியும் வளர்ந்துருக்குது. எனவே இந்த போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பது என்பது தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தமிழக அரசு இதை சீரியஸான விஷயமாக எடுக்க வேண்டும். அதிகாரிகள் தவறான தகவல்களை அரசுக்கு சொல்கிறார்கள். அதிகாரிகள் சொல்லக்கூடிய தவறான தகவல்களை அரசாங்கம் இன்றைக்கு நம்பும் நிலையை இருக்கிறது. இது கூடாது என்பது அதுக்காக நாங்கள் எல்லா புள்ளி விவரங்களோடு அரசாங்கத்திற்கு எங்களது மனுவில் தெரிவிப்போம். நீங்கள் பொங்கல் டைம் அல்லங்க, இப்போ நாங்கள் இப்போ எப்போனாலும், அதாவது பிரச்சனை தீர்வதற்கு இந்த நேரம் அந்த நேரங்கிற பிரச்சனை இல்லைங்க. அதாவது இப்போ யாருக்கு நீங்கள் இல்லைன்னா பொதுவாக போக்குவரத்து தொழிலாளிகள் பொங்கலுக்கு போராடுறாங்க, தீபாவளிக்கு போராடுறாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி அல்ல. இப்போ ஏற்கனவே நாங்கள் போன முறை நவம்பரில் கோரிக்கை வச்சோம். நவம்பரில் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். பேச்சுவார்த்தை நடந்து அது ஜனவரியில் நிற்கிது. இப்போ நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம். இது அதே மாதிரி நவம்பர் மாதம் நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம். அது
சூழல்கள் காலங்கள் எல்லாமே அரசாங்கம் தள்ளி போடுறது தான் காரணம். பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்கணும். இப்போ போகிற பேச்சுவார்த்தை வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் 27 நடந்துச்சு. ஆகஸ்ட் 27 நடந்த பிறகு செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் ஆச்சு, 2 மாத காலம் ஆகிப்போச்சு. வழக்கமாக பேச்சுவார்த்தை இப்போ துவங்கின உடனே அடுத்து 10 நாளில் 15 நாளில் நடக்கும். இவ்வளவு பேச்சுவார்த்தை தாமதமாகுது, இவ்வளவு பேச்சுவார்த்தை நீட்டிப்பது என்பது பிரச்சனையை அரசாங்கம் தான் நீட்டிக்குது. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் பிரச்சனை நாளைக்கே பேசி முடிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே அரசாங்கம் எல்லா பிரச்சனைகளிலும் பேசி தீர்வு காண வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலை. போக்குவரத்து கழகங்களுடைய சொத்துக்கள், பல்வேறு சொத்துக்கள் வந்து அடமானத்தில் இருக்குங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அதாவது ஏராளமான பேருந்து நிலையங்கள் எல்லாமே வந்து அடமானத்தில் இருக்குன்னு அது எப்படி? அதாவதுங்க, பொதுவாக எல்லா நிறுவனங்களுமே இப்போ வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட வங்கிகளில் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கடன் வாங்கும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சொத்துக்களை வச்சு தான் வாங்குவாங்க. போக்குவரத்து கழகங்கள் வங்கியில் கடன் வாங்குது. வங்கியில் கடன் வாங்குவது இப்போ கூட வந்து அது நேஷனலைஸ் வங்கியில் இருந்த கடனை பூரா டிடிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம், இது போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான வங்கி. அந்த வங்கியில் தான் எல்லாத்தையும் அடகு வச்சுருக்காங்க. வேறு நேஷனலைஸ் வங்கியில் கூட கிடையாது. இது என்னென்னா வந்து ஒரு லோன் வாங்கும்போது கேரண்டி என்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நிறுவனங்களுமே செய்கிறது தான். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து பிரச்சனை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசாங்கம் எங்களுக்கு இந்த 16 ரூபாயை கொடுத்தா அந்த பிரச்சனைக்கே தீர்வு உடனடியாக வந்துடும். ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபாய் பற்றாக்குறை பணத்தை கொடுக்க வேண்டும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, ஒரு யூனிட் மின்சாரம் தனியாரிடமிருந்து 12 ரூபாய்க்கு வாங்கி பொதுமக்களுக்கு 5 ரூபாய் யூனிட்டு 6 ரூபான்னு கொடுக்கும்போது மீதி இருக்கக்கூடிய 6 ரூபாயை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அரசாங்கம் கொடுத்துருது. இப்போ சிவில் சப்ளை கார்பரேஷன்லேருந்து அரிசி கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு வந்து இலவசமாக போடப்படுது. சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு 30 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. இப்போ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 60 ரூபாய் எங்களுக்கு செலவாகுது, 30 ரூபா தான் வருமானம் வருது. ஏன் இந்த 30 ரூபாயை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக போக்குவரத்து கழகங்கள் இதை விட மோசமான நிலைக்கு போகும். அதை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது.